ஹாய். இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் விட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு தான் கிட்டத்தட்ட 2 டேஸாக வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கே ஒரு நாள்லேயே பேக்கிங்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால அடுத்த நாள் வரைக்கும் பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை தான் வந்திருக்கோம். இங்கே கௌதமோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு வந்து இங்கே தான் இருப்போம். இனிமேல் வந்து உங்களுக்கு சென்னை வ்ளாக்ஸாக வந்து வந்துட்டுருக்கோம். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் பேக்கிங் பண்ணுற அன்றைக்கி தான் தம்பியோட பர்த்டே இருந்தது. அதனால் ட்ரீட்டுக்கு வந்து நைட்டு எல்லோரும் வெளியே போகிறதா பிளான் இருந்தது. பேக்கிங் பண்ணிகிட்டே இருந்தனால அது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஹோட்டல்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்து அகெயின் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது, பேக்கிங் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது. நான் பேக் பண்ணுறேன்னு சொல்லி பீரோவில் இருக்க எல்லா துணியும் எடுத்து கீழே போட்டேன். அதனால் எனக்கு அந்த டைமில் அந்த ஒரு வேலை வேறு எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையோட கொஞ்சம் பேக்கிங் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும் மார்னிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டேன். கௌதமும் என் கூட இருந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு படுக்கவே கிட்டத்தட்ட ஒரு 12:30க்கு மேலே ஆயிடுச்சு அன்றைக்கி. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.